அனைவருக்கும் நமஸ்காரம். அஸ்ட்ரோ சொல்யூஷன். இன்னைக்கு இந்த படிக்கிற குழந்தைகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் இப்போ 5 வயசுக்குள்ள 4 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், அவங்களுக்கு ஜோதிடத்தில் சில டிப்ஸ். இப்போ சில குழந்தைகள் நீங்கள் பிறந்ததுமே கொஞ்ச நாள் கழிச்சு 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ ஃபோனை கையில் கொடுக்குறீங்க. அந்த ஃபோன் கொடுக்குறத தயவு செய்து நிப்பாட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப குழந்தைகள், நான் இப்போ மலேசியா எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கேன். ரொம்ப இடங்களில் பார்க்கும்போது ஆர்டிசியம் எதனால் வருதுன்னு ஒரு சில ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில கர்மாக்கள் இருக்குது. பூர்வ புண்ணிய சாபங்கள், பூர்வ புண்ணிய இது, அதுக்கடுத்து அந்த குழந்தைகள் பிறக்கும்போது சில கிரகங்கள் 6, 8, 12 மறைகிறது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு சில தோஷங்கள் வருது. இப்போ உண்மத்த தோஷம்னு இருக்குது. உண்மத்த தோஷம்னா ஜொல்லு வடிஞ்சிட்டு இருக்கும். அப்போ அந்த குழந்தைகள் என்ன ஆகுனா நாளடைவில் கொஞ்ச நாள் கழித்து அந்த உமிழ்நீர் வெளியேற ரொம்ப வெளியேற அடிக்கடி காய்ச்சல் வர, அடிக்கடி சளி பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடும். அப்போ அதுக்கு சில கிரகங்கள் இருக்குது. இப்போ சிசேரியனில் பிறக்கிற குழந்தைகள் எந்தெந்த கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம ரெமெடி கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கு வரையும் நடந்துகிட்ருக்கு ரொம்ப விஷயங்கள். ஃபிட்ஸே இன்றைக்கி நம்ம இல்லாத அளவு கூட பண்ணிட்டு வர்றோம். இந்த அஸ்ட்ராலஜியில் என்னென்ன பரிகாரம் மீன்ஸ் எனக்காண்டி நீங்கள் செய்கிறது கிடையாது. வந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் எந்த குறைகளும் இல்லாமல் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல வளர்ச்சி பாதையில் போய் நல்லா படித்து முன்னேறதுக்கு. உதாரணத்துக்கு 1, 4, 7, 10 புதன் இருந்தால் அந்த குழந்தைகள் படிப்பில் அறிவாளியாக இருப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது கேட்டாலே போதும், அவங்களுக்கு ட்ரெயினில் நல்ல ஸ்டோரேஜ் ஆகும். அதே மாதிரி லக்னத்தில் சனி செவ்வாய் இந்த மாதிரி இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு எந்த நட்சத்திரம்னு பார்த்து அதுக்குண்டான ரெமெடிகள் கொடுத்து சரி பண்ணிட்டு சிம்பிள் தான். கோயிலுக்கு போகிறது சில இதில் கிரக பிரீத்தி பண்ணுறது. எந்தெந்த கிரகத்தினால வருதுன்னு பார்த்து, இப்போ சந்திரனால பிரச்சனை இருக்குன்னா சந்திர பிரீத்தி, ராகுனால பிரச்சனை இருக்குல்ல சந்திரன் ராகு சேர்ந்தனால பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு சில பிரீத்திகள். இப்படி பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்குது. சில ஹைப்பர் ஆக்டிவிட்டிவாக இருப்பாங்க. அதுக்கு எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கையினால் வருதுன்னு பார்த்து அதுக்கு ரெமெடி கொடுத்து அவங்களெல்லாம் நல்ல வளர்ச்சி பாதை கொண்டு போயிடலாம். இது முதலையே நம்ம செஞ்சுட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பின்னாடி ரொம்ப வயசு ஒரு 12 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு பிறகுனா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த காலகட்டங்களில் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். அந்த மாற்றங்கள் கிடைக்க அந்த குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு இந்த உமிழ்நீர் ஒலிக்கிட்டே இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வல்லாரைக்கீரையில் காப்பர் இருக்குது, கோல்டுக்கு உண்டான பவர் உள்ள சில அதில் தாமிரம் ரொம்ப இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு அந்த வல்லாரைக்கீரை சூப்பு இல்லை வல்லாரைக்கீரையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதை நல்ல நாட்டு மாட்டு நெய்யில் இல்லையா ஒரிஜினல் வெண்ணெய் வாங்கி நீங்கள் நெய்யை உருக்கி அதில் சேருங்க. கடைகளில் இன்றைக்கி வர்றதில் முக்கால்வாசி நெய்களில் கலப்படம் தான் இருக்குது. அது குழந்தைகளுக்கு ஆகாது. அதனால் அதை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்கள் வெண்ணெய், பசுமாட்டு வெண்ணெய் இல்லை உங்கள் வீட்டிலே பால் வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை எடுத்து வச்சு அந்த பாலில் இருந்து எடுத்து செய்யுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் நல்ல வெண்ணெய் இல்லை ஒரிஜினல் நெய் கிடைக்குதுன்னா எந்த நெய்யாக இருந்தாலும் சரி அந்த நெய்களை வாங்கி, நல்ல நெய்யாக இருக்கணும், ஒரிஜினல் நெய் அப்படின்ட்டு அதை வாங்கி அதில் இந்த வல்லாரைக்கீரையை 1 லிட்டருக்கு ஒரு 4 கைப்பிடி பவுட்ரு மாதிரி வல்லாரைக்கீரையை நல்லா நிழலே காய வச்சு பவுடராக்கி அதை ஒரு 4 பிடி போட்டு அந்த வல்லாரைக்கீரையை நல்ல நெய்யில் உருக்கி இரும்பு சட்டியை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துட்டு அதை நல்ல அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி நெய்யை ஊற்றி நெய் கொதித்து வரும்போது இந்த வல்லாரைக்கீரையை போட்டு நல்லா கிண்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நெய்யை ரெகுலராக காலையில் 1 டீஸ்பூன் கொடுத்துட்டே வாங்க. அந்த குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அடுத்து இந்த உண்மத்த தோஷத்துக்கு இன்னொரு மருந்து என்னென்னா நைட்டு வெண்மிளகு ஒயிட் பெப்பர் இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து ஒரிஜினல் தேனில் குழப்பி நைட்டு வாயில் கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கும். வெள்ளைப்பூசணி ஜூஸ் சளி பிடிக்காத குழந்தைகளுக்கு வெள்ளைப்பூசணி ஜூஸ், சளி பிடிக்கிற குழந்தைகளுக்கு பர்பி மாதிரி செஞ்சு கொடுங்க. நாட்டு சர்க்கரையோ இல்லை லைட்டாக தேன் ஊற்றோ பர்பி மாதிரி செஞ்சு கூட கொடுக்கலாம், இல்லை வேக வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது படிப்பில் பயங்கர அறிவாளியாகிடுவாங்க. இந்த படிப்புக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி. புத்திக்கு அதிபதி மீனாட்சி, புதனுக்கு அதிபதி மீனாட்சி. எவன் ஒருவன் தினமும் மீனாட்சியை துதிக்கின்றானோ அவனுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும்னு சொன்னவர்
ஆதிசங்கரர். வித்யா ரூபமானவளே, சிவபெருமான் இடதொரு பகுதியானவளே, ஹரிம்கார மந்திர பொருளாய் ஜொலிப்பவளே, ஸ்ரீசக்கரத்தின் மத்தியில் உள்ள பிந்துஸ்தானத்தை இருப்பிடமாக கொண்டு வசிப்பவளே, சபாநாயகன் திருவுருவே, ஆறுமூனையும் விநாயகப் பெருமானையும் ஈன்ற தாயே, உலகத்தை வசியப்படுத்தி மயக்குகின்றவளே, கருணையின் பெருவிடுவாயுங்க மீனாட்சி தாயே, உன்னை வணங்குகின்றேன். எவன் ஒருவன் தினமும் மீனாட்சியை துதிக்கின்றானோ அவனுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும்னு சொன்னவர் ஆதிசங்கரர். அப்ப இந்த மீனாட்சியை துதிக்க 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 உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் விலகிடும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா சௌரியங்களும் கிடைச்சிடும். உதாரணத்துக்கு புதன் கேது, புதன் ராகு, சூரியனோட புதன் ராகு, சந்திரனோட புதன் ராகு, செவ்வாயோட புதன் ராகு இருந்துச்சுன்னா அதில் ஒவ்வொரு இடத்துல எங்கே உட்கார்ந்துருக்குன்னு பார்த்து அதுக்குண்டான சில ரெமடிகள் கொடுத்து எந்தெந்த கோயிலுக்கு போனால் அது சரியாகுன்னு கரெக்டாக எடுத்து செஞ்சுட்டோம்னா குழந்தைகள் அற்புதமாக இருப்பாங்க. ஏன்னா பிறக்கும் போது எந்த குழந்தைகளும் பாவத்தை சம்மந்துட்டு பிறக்கிறது இல்லை. ஏன்னா அது வந்து பிறக்குதுன்னா அதோட முன்ஜென்ம பூர்வ புண்ணியத்துக்கு தக்கனதான் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைகள் பிறக்கும். அப்போ அதில் உள்ள குறைபாடுகளை, அதில் உள்ள பாவங்களை நிவர்த்தி பண்ணி புண்ணியங்களை நம்ம தேடும்போது நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கும். இதுக்காண்டி லட்சக்கணக்கில் கொண்டு போய் செலவழிக்கிறாங்க. அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகலைன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. வேற நான் சிம்பிளாக சொல்லுவேன் சில விஷயங்கள், அதிலே சரியாகி நல்லா இருக்கிற குழந்தைகள் இருக்கு. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம கடவுள் கிடையாது. முடிஞ்ச அளவு அந்த கிரக பிரீத்திகள் எல்லாம் செய்யும் போது அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். மீனாட்சி சொக்கநாதர் அனுகூலத்தில் இந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. மற்ற குழந்தைகளுக்கும் நம்ம படிப்புக்கு வெள்ளை பூசணி ஜூஸ் கொடுக்கலாம், பிரம்மி நெய் கொடுக்கலாம். அப்படி நம்ம கொடுத்துட்டு வரும்போது அந்த குழந்தைகள் படிப்பில் மிகவும் சிறந்து விளங்குவாங்க. உதாரணத்துக்கு செவ்வாய்க்கு எது சேர்ந்து 2ஆம் இடத்துல, மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல, ரிஷபத்துக்கு 2ல் செவ்வாய்க்கு எது இருந்தால் அந்த குழந்தைகள் சயின்டிஸ்ட் ஆகும். அதே மாதிரி டாக்டர் ஆவாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு துறையில் பெரிய ஆள் ஆவாங்க. அதே மாதிரி செவ்வாய் சனி பார்த்தா அவங்க இன்ஜினியரிங் லைனுக்கு போவாங்க. இப்படின்னு ரொம்ப விஷயங்கள் இருக்கு. அதனால ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து 2 வார்த்தையில் முடிக்கிற விஷயங்கள் கிடையாது. அதனால நீங்க இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி குழந்தைகள்லேயே நீங்க இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அது மேற்கொண்டு முக்கியமான ஒரு தகவல், வருங்காலத்தில் இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கு தயவு செய்து செல்போனை கொண்டு போய் நீட்டாதீங்க. உங்கள் வேலை பளு ஜாஸ்தியாக இருந்துச்சு, விளையாடுற பொருட்களை குழந்தைகளுக்கு போடுங்க. மரக்கட்டையில் சின்ன சின்ன பொருட்களை போடுங்க, பிளாஸ்டிக்கையும் போட வேண்டாம். இந்த மாதிரி போட்டு அந்த குழந்தைகளோட பிரெயினை வளர்க்குறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்லா விளையாட விடுங்க, ஓட விடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா நான் ரொம்ப பார்க்குறேன் இந்த மாதிரி கேஸ் என்கிட்ட ரொம்ப வர்றாங்க. அதெல்லாம் நம்ம சரி பண்ணுறவங்களே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதனால் வரும் சந்ததிகளுக்கு நீங்கள் இந்த செல்போனை பக்கத்தில் கொண்டு போகிறத நிப்பாட்டிக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு முன்னாடி உங்களோட பிரச்சனைகளை பேச வேண்டாம். வாழ்க வளமுடன்.